வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்போ சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்களில் இப்போ நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில் வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளில் இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவில் அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. இந்த தமிழ் வருட பிறப்பு பலனில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 7.5 சனி காலம் எப்படி இருக்குன்னா இவர்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் லாபத்தில் வரார். பொதுவாகவே சனி பகவான் லாபத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டம் இத்தனை போன ஒரு 2.5 ஆண்டு காலம் என்ன மாதிரியான ஒரு கஷ்டங்களை பார்த்தீங்களோ அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு அற்புதமான காலம். ஸோ உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கார். லாபத்தில் சனி பகவான் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்த ராகு இருக்கார், அவரோட சேர்ந்த இப்போ இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். ஸோ இந்த கிரக சேர்க்கைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும். இப்போ எனக்கு வேண்டாம்ப்பா இந்த பணமே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக தன லாபங்கள் நிறைந்த ஒரு சனி பெயர்ச்சியாக அமைய போகுது. நம்ம வேலையே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துருந்தா கண்டிப்பாக பணம் வராது. வேலை செஞ்சால் அதற்கான கூலி. இப்போ நிறைய பேருக்கு ஆஃபீஸ்லாம் ரிட்டையர்மெண்ட் போது கேஸு கோர்ட்டு எனக்கு செட்டில்மெண்ட்லாம் வராமல் இருக்குது அப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா? அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் அந்த கேஸ்லாம் வின் பண்ணி உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் பணம்லாம் சில நேரங்களில் நமக்கு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்டோடையே போட்டு கொடுக்குற மாதிரி அமைப்பு வரும். அப்படி நம்ம எதிர்பார்க்காத சில பண வரவெல்லாம் வரும் பொழுது உண்மையிலே நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு நேரம் காலம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் எனக்கு வேலையே இல்லை, நான் வேலை தேடி அலையிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சில பேருக்கு நான் வெளிநாடு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கும்போது கூட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு லக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் அமையத்தான் செய்யும். ஸோ வெளிநாடே போக முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கனவு தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மற்றபடி என்ன மாதிரியான லாபங்கள் இருக்கும் அப்படின்னா திருமண யோகங்கள் கிடைக்கும். இந்த திருமண யோகத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, இல்லைன்னா உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறது. ஸோ குடும்பத்தில் ஒரு சுப காரியம் என்பது நிச்சயமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகங்கள் இதில் நமக்கு ஏற்கனவே சரி வீடெல்லாம் இருக்குது, விற்றுட்டு வேறு வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுங்கள். மே மாதத்திற்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்கள் முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். இந்த மே மாதம் பார்க்கும் பொழுது ராகு பகவான் நமக்கு 10ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. ஸோ இந்த கேத்துவும் ராகுவும் நமக்கு ஒரு 10 4க்கும் 10லேயும் நமக்கு கேத்துவும் ராகுவும் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். இப்போ வேலை விஷயத்தில் நமக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் எல்லாம் கிடைச்சாலும் கூட இதை விட அந்த வேலை நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை எடுக்கணும்னா
ராகு பெயர்ச்சியானதுக்கு பிறகு வைகாசி மாதத்துக்கு பிறகு சிந்தித்து செயல்படுவது நல்லது. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல காலகட்டம், ஒரு பொன்னான காலம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செயல்படுத்தணுமோ அந்த டைமில் செயல்படுத்தலாம். ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ராகு 10ஆம் இடத்திற்கு வந்துட்டார் அப்படின்னா கொஞ்சம் நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும், குறிப்பாக வேலை விஷயத்தில். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பீரியட்னு சொல்லலாம். அண்ணன் கூட நிறைய நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களோட நம்ம ஒரு சொத்துக்காக கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம் அது ஜெயிக்கும். சொத்து பிறந்த வீட்டில் வரக்கூடிய சொத்து விவகாரங்கள் இல்லை நமக்கு பண விவகாரங்கள் இதெல்லாம் வரணும் அப்படின்னாலும் நம்ம எதிர்த்து போராடணும்னா அதில் கண்டிப்பாக நமக்கு ஜெயம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். 60 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு இடம்பெறாது. இளம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணங்களும் மற்றும் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடியதாகவும் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடியதும் இருக்கும். இப்போ ரிஷபராசியில் வெளியூரில் வேலை செய்கிறீங்க இல்லை வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க, குடும்பத்தோடு நான் செட்டில் ஆகிடுவேனா அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்திற்கு முன்னரே உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடச்சி நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு. பரிகாரங்களாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் திருப்பதி ஏழுமலை அணை பிரார்த்தனை செய்வதும், ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை திருமலா சென்று அங்கு இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு வரலாம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யவும், சனிக்கிழமைகளில் நீங்கள் உப்பிலியப்பன் ஆலயம் சென்று வழிபாடு செய்வதும் மற்றும் இந்த மாதத்தில் ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ அன்னதானங்கள் செய்வதும் மிகவும் நல்லது. ராகு கேது பெயர்ச்சி வைகாசி மாதம் வருது இல்லையா, அதற்கு பிறகு நீங்கள் இந்த அன்னதானத்தை கொஞ்சம் அதிகமாகவே செய்யலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபராசி நேயர்களுக்கு எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெயர்ச்சியாகவே அமைகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் சிறந்தது. வீட்டிலேயே சுந்தரகாண்ட பாராயணம் செய்வதும் மற்றும் திருமண யோகத்திற்காக நீங்கள் சுந்தரகாண்ட பாராயணம் செய்தாலும் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையுமே கொடுக்கக்கூடும். பல மாதங்களாக பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில சுப காரியங்களும் உங்களினுடைய குடும்பத்தில் வெகு சீக்கிரம் நடக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த சனி பெயர்ச்சி. மற்றபடி பெருமாள் ஆலய வழிபாடுகளும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும், பெருமாள் ஆலயத்தில் புதன்கிழமை தோறும் துளசி அர்ச்சனையும் செய்து வர இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. குரு பெயர்ச்சிக்கு பின்னர் இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் உங்களுக்கு முழுமையாகவே தீரக்கூடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அமையும். குறிப்பாக பெண்களுக்கும் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் இந்த சனி பெயர்ச்சி மிகவும் சாதக பலன்களையே கொடுக்கும்.